தீர்வின்றி தொடரும் கேப்பாப்புலவு நிலமீட்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட மாணவர்களும் இன்று இணைந்து கொண்டனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி, பரவைப்பாஞ்சான் நிலமீட்பு போராட்டங்கள் இரவு பகலாக தொடர்கின்றன. பச்சை காடுகளுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் இரவு பகலாக கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம் 22வது நாளாக தொடர்கின்றது. பாம்புகள் ஊர்ந்து திரியும் நிலத்திடையே பசியாறும் மழலைகளின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்தேனும் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு. பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களும் ஊனமுற்ற குடும்பங்களும் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றோம். 84 குடும்பத்தில் இழப்புகளை கூடிய குடும்பங்கள்லாம் நிறைய பேர் இருக்கின்றோம். பிலக்குடியிருப்பு மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள் சிலரும் இன்று போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இவ்வாறு மிகவும் கஷ்டமான நிலையில், இந்த இக்கட்டான காலநிலையிலும் கஷ்டமான நிலையில் போராடி வருகின்ற எங்களுடைய மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் பிரதானமாக விவசாயமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குரிய நிலங்கள் உடனடியாக மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும். இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு இன்றும் சென்றிருந்தார். யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்து நேற்றிரவு மக்களுடன் கலந்துரையாடியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த காணியினை நாங்கள் ராணுவத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளணும் என்பது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய மண்ணை எங்களுக்கு தா என்றால் நாங்கள் அவர்களுடன் இருப்பது. எங்களுக்கு எங்கள் ஆதங்கங்களை விளங்கிக் கொண்டு எங்களை உள்ளவும் அந்த குடி நிலங்களில் எங்களை வாழ விட வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். சிவமோகன் இன்றைய அமர்வை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டார். இது பற்றி பல தடவைகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்து விட்டோம். கடந்த பாராளுமன்ற அமர்வில் கூட வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே இன்று பாராளுமன்றம் அங்கு இருக்கின்றது. நான் அங்கு போக விரும்பவில்லை. வெறுமனே வார்த்தைகளை பேசுவதால் எவ்வித பிரயோசனங்களும் இல்லை. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி, பரவைப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த நில மீட்பு கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. 27 குடும்பங்களுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் காணி ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து இதுவரை விடுவிக்கப்படவில்லை என இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். தயவு செய்து பிரித்தாடுற அந்த தன்மை பிரித்தானியாவிலே இருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை எங்கள தலைமை பீடங்களும் எங்கள அதிகார வர்க்கத்தினரும் மேற்கொள்ளாமல் தயவு செய்து எங்களோட காணிகளை இன்னும் 9.5 ஏக்கர் காணி மட்டும் இருக்கிறது. தங்களோட முரண்படுறவர்கள் என்று கருதாமலுக்கு எங்களோட நியாயமான அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களோட காணியை விட்டு தரும்படி பணிவென்போடும் வேண்டிக் கொள்கின்றோம். அரசியல்வாதிகள் யாரும் பெருசாக பார்க்கவில்லை. அவர்களின் அழுத்தங்கள் அரசாங்கத்திற்கு காணாதபடியால் தான் எங்கள் காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான பேச்சுகள் ஒன்றும் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கவில்லை. தயவு செய்து அரசியல்வாதிகள் எங்கள் காணி சம்பந்தமாக அழுத்தங்களை கொடுத்து எங்கள் காணி உடனடியாக விடுவிப்புக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காணி எங்களுக்கு கையளிக்கும் வரை போராட்டத்தை தொடரும்.